சார் பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரன் சார். ஹிந்திக்காரன் போய் ஹிந்தி கெட்ட விட்டு அவன் எங்க போய் நிப்பாரு? பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணி இங்க செய்ய முடியும்? இங்க ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு கட்சி கொடுக்குறேன், ஒரு சீமான் கட்சியை கொடுத்துறேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரா? முடியுமா? ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும். இப்போ அவருக்கு பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது ஒன்னும் தப்பே கிடையாது. இப்ப நானே டெல்லி இல்லைங்க, ஒரு சின்ன விஷயங்க, நான் டெல்லிக்கு போறேங்க. டெல்லியில ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். என்ன கையெழுத்து போட சொன்னா நான் போடுவேனா? போடான்ட்டு வரமாட்டேனா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார். அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாளத்தான் சொல்லணும். வாங்க நீங்க கையெழுத்து போடுங்க. அதை விஜய் கூப்பிடலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அடிப்பொடிகள் தான், ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்குலாம். அதுக்குதான் கூப்பிட்டு நீங்களே கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட்டுக்க வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர்னு. இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத, அடிச்சொழி கூட தெரியாதவங்க.